இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். அப்படி டைட்டில் என்னென்னா த டெத் ஆஃப் தி ஆத்தர். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ரோலாண்ட் பார்த்ஸ். அபவுட் ஆத்தர் பார்த்தோன்னா இவருடைய லைஃப் பீரியட் 12th November 1950 to 26 March 1980 வரை இவர் வந்து வாழ்ந்திருக்காரு. இவருடைய ஃபுல் நேம் ரோலாண்ட் கெரார்ட் பார்த்ஸ் அண்ட் இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் லிட்ரரி தியரிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், ஃபிலாசபர், கிரிட்டிக் அண்ட் செமியோட்டிஷியன். இந்த எஸ்ஸே வந்து எப்போ எழுதியிருக்காங்கன்னா 1967 இந்த எஸ்ஸே வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த எஸ்ஸேல வந்து எதை பற்றி வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் லிட்ரரி கிரிட்டிசிசம் ப்ராக்டிஸுக்கு அகெயின்ஸ்டாக இந்த எஸ்ஸேலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஒர்க் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, ஒரு ஆத்தருடைய ஐடென்டிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு புக்கை எடுத்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தான் பார்ப்போம், இந்த ஒர்க்கை வந்து எந்த ஆதர் எழுதியிருக்காங்க அப்படின்னு உள்ளதை பார்ப்போம் இல்லையா. பார்த்துட்டு இவர் வந்து இந்தியன் ரைட்டர்னால் நம்ம என்ன நினைப்போம், இவர் வந்து இந்தியன் ரிலேட்டடாக வந்து எழுதியிருப்பார். இப்போ நமக்கே வந்து நிறையா ஆதர்ஸ் வந்து ஃபெமிலியராக இருப்பாங்க. அண்ட் அந்த ஆதர்ஸை பற்றியெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும், என்ன எதுன்னு உள்ளது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அதை வச்சு நம்ம என்ன செய்வோம், இந்த பர்சன் வந்து இப்படி தான் எழுதுவாங்க, இந்த ஆதர் இப்படி தான் எழுதியிருப்பாங்க, இவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒர்க்கை வந்து சேர்த்து என்ன செய்வோம், கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. பட் ரோலாண்ட் பார்த்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு காலமே வந்து கால்குலேட் வந்து பண்ணக்கூடாது. அப்படி கால்குலேட் பண்ணுறதும் வந்து தப்பு. ஒரு ஒர்க்கை வந்து அந்த ஆதரை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஐடென்டிஃபை வந்து பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நம்ம என்ன செய்யணும், we have to read that work and we have to find out what content he is going to deliver to the audience or deliver to the readers அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஆதரை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு புக்கை எடுத்ததும் இந்த ஆதரை இவர் இப்படி தான் எழுதியிருப்பார் அப்படின்னு உள்ள ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து ரீட் பண்ணக்கூடாது. இந்த எஸ்ஸேல வந்து 7 செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 7 செஷனை வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஃப்ரெஞ்சில் தான் வந்து எழுதியிருந்தாங்க. இதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் தான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அண்ட் 7 செஷன் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 19th century ரைட்டரான ஹனோரே டி பால்சார்ட் பற்றி வந்து சொல்லியிருக்காருங்க. அவருடைய ஒர்க் ஆன சாரா ஷைன், இந்த ஒர்க்கில் இருந்து ஒரு பர்சேஜை வந்து எடுத்திருக்காங்க. அந்த பர்சேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாரா ஷைன் வந்து ஒரு கேர்ள்கிட்ட வந்து ஃபால் இன் லவ் ஆகுறாரு. அண்ட் அது வந்து எங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா ஒப்பேராவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறது. சாரா ஷைன் வந்து ஒரு சாரா ஷைன் வந்து ஒரு மேல் கேரக்டர் அண்ட் கேர்ள் வந்து ஃபீமேல் கேரக்டர். அந்த ஃபீமேல் கேரக்டர் அந்த கேர்ள் வந்து ரியலான கேர்ள் வந்து கிடையாது, அவங்க வந்து விமனை மாதிரி ட்ரெஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் சாரா ஷைனுக்கு என்ன செய்யலை தெரியாமல் அது ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்க. லேட்டராக தான் வந்து சாரா ஷைனுக்கு என்ன தெரிய வருது, இது வந்து ஒரு கேர்ள் கிடையாது, அவங்க வந்து இது மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உள்ளது வந்து லேட்டராக தான் சாரா ஷைனுக்கு வந்து தெரிய வருது. இதில் வந்து இந்த செஷனில் இதை வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்மளுடைய ஆதர் ரோலாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து பீப்புள்ஸ் வந்து ரீட் பண்ணாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை அவங்க வந்து ஆதரை வச்சு ரீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அப்படின்னு உள்ளதை இதெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. செகண்ட் செஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆத்தருடைய பயோகிராஃபியை நம்ம ரீட் பண்ணிவிட்டு ஒர்க்கை வந்து ரீட் பண்ணோன்னா நம்மளுடைய மைண்டில் வந்து என்ன செட் ஆகும்னா, இது ஃபுல்லாகவே வந்து ஆத்தருடைய இன்டென்ஷன் தான் அப்படின்னு உள்ள வந்து ஒரு இது வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆதரை வந்து ரீட் பண்ணோம், அவருடைய பயோகிராஃபியில் ஃபுல்லாகவே அவருடைய ஹாப்பினஸ் இல்லைன்னா சேட்னஸ் அப்படியெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஹாப்பி மூடில் வந்து எழுதியிருந்தாங்கன்னா நம்மளுடைய மைண்ட் செட் வந்து என்ன இருக்கும், ஆதர் வந்து ஹாப்பியாக வந்து இருந்தனால அவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒர்க்கை வந்து ஹாப்பியாக எழுதியிருக்காரு. இல்லை சேட்னா அவர் வந்து சேடாக இருந்தனால சேடாக வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு உள்ள ஒரு மைண்ட் செட் நம்மளுடைய மைண்டில் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த லிட்ரரி ரைட்டிங்கில் வந்து நமக்கு என்ன செய்ய முடியாது, அப்படி எதுவுமே வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஆதரை பற்றி சொல்லியிருக்காங்க, சார்ல்ஸ் பாபிள் போயட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் செஷனில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, மாடர்ன் ரைட்டர்ஸை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடர்ன் ரைட்டர்ஸில் மெயில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டீஃபன் மலார்மி, பால் வல்லாரே அண்ட் ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட்டை பற்றியுமே வந்து சொல்லியிருக்காங்க.
ஃபோர்த் செஷனில் வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா லிங்கோஸ்டிக் சயின்ஸை பற்றி வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு டெக்ஸ்ட் புக்கை எடுத்துச்சோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த டெக்ஸ்ட் புக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஸோ இது பாஸ்டில் இருந்ததை பற்றி சொல்லுது அப்படி இப்படின்னுலாம் நம்ம வந்து நிறைய கதை சொல்லுவோம் இல்லையா. நம்மளுடைய ஆதர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கு வந்து ஹிஸ்ட்ரியே வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து ரீட் பண்ணுற டைமில் நம்ம என்ன பண்ணணுமானா ப்ரெசண்ட்டில் வந்து இப்போ எப்படி இருக்கோ அது கூட வந்து அந்த புக்கை வந்து மிங்கிள் பண்ணி வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அப்படி நம்ம ரீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த புக்கை பற்றி நிறைய வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னுமே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா சைன் வந்து நிறைய மீனிங்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். அந்த டேர்ம் வந்து இதில் கொடுத்துருக்க இந்த டேர்ம் வந்து செமியோட்டிக்ஸில் உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த் செஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு புக்கை நம்ம ரீட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து அந்த புக் உடைய அதில் இருக்கிற அந்த வேர்ட்ஸுடைய ரியல் மீனிங்கை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரியல் மீனிங்கை தெரிஞ்சுட்டு என்ன செய்யணும், ஆத்தருடைய கான்செப்டை வச்சு என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து ரிலேட் பண்ணவே வந்து கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் தெரியாமல் ஒரு ஒர்க்கை வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலுமே அது நமக்கு வந்து என்ன செய்யும், நிறைய மல்டிபிள்ஸ் மீனிங்ஸை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஸே வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஸ்டோரி மாதிரியெல்லாம் படிக்க முடியாது, எல்லா செஷன்லேயும் வந்து ஒவ்வொரு லெவலை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வரது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.